விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியோட 6வது சீசன் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பெல்லாம் இருக்குது. இந்த சீசனில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல உணர்ச்சிகரமான தருணங்கள் அரங்கேறி வந்துகிட்டு இருக்குது. இந்த வார நிகழ்ச்சியில் ஜாங்கிரி மதுமிதா வெளியேறினது போட்டியாளர்கள், கோமாளிகள் மற்றும் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் இந்த சீசனில் ஸ்கோர் போர்டு முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து 3 வாரங்கள் நடக்கிற போட்டியில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்த போட்டியாளர் வெளியேற்றப்படுவாங்க. இந்த வார போட்டியோட முடிவில் ராஜு, நந்தகுமார், மதுமிதா மற்றும் ஷபானா இவங்கெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. 3 வார மதிப்பெண்கள் அடிப்படையில் மதுமிதா மிக குறைவான மதிப்பெண்களை எடுத்திருந்தாங்க. இதனால அவங்க நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறியிருக்காங்க. வெளியேறினதுக்கு முன்னாடி மதுமிதா தனக்கும் சக போட்டியாளருக்கும் இடையே இருந்த நட்பு பற்றி பேசி கண்ணீர் மல்க விடைபெற்றிருக்காங்க. அவங்களோட வெளியேற்றம் சக போட்டியாளர்கள், கோமாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு. மதுமிதாவோட வெளியேற்றம் சோசியல் மீடியால விவாதங்களையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ரசிகர்கள் பலரும் மதுமிதா இந்த சீசன்ல 3 நடுவர்கள்ட்ட இருந்தும் 10 10 10 அப்படின்னு சொல்லிட்டு முழு மதிப்பெண்களை பெற்ற முதல் போட்டியாளர். அவங்களோட திறமை, நிகழ்ச்சியில அவங்க காட்டின பங்களிப்போ இதெல்லாம் மிக சிறப்பா இருந்துச்சு. இந்த முடிவு நியாயமே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட சமையல் திறனும் கோமாளிகள் கூட அவங்க காட்டின கெமிஸ்ட்ரியும் மக்கள் பலரையும் கவர்ந்திருந்த நிலையில இந்த வெளியேற்றம் மக்கள் பலருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்திருக்குது. அதே நேரம் மதுமிதா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 3ல கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில இருந்த போட்டியாளர்கள் கூட ஏற்பட்ட மனக்கசப்புனால மதுமிதா தற்கொலை முயற்சி வரை எடுத்திருந்தாங்க. அதனால அவங்க பாதியிலேயே நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில குக்கு வித்து கோமாளியிலிருந்து அவங்க வெளியேறினது ரசிகர்களுக்கு மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. அன்மக்களே, குக்கு வித்து கோமாளி சீசன் 6ல மதுமிதாவோட எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.